இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் குழந்தை வளர்ப்பு அந்த தலைப்பில் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் குழந்தைங்க எல்லாருமே தேவன் தந்த உரிமை சொத்து அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட அந்த உரிமை சொத்தை நம்ம எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம மனுஷங்க யாராவது ஒரு gift தந்தாலே அதை எப்படி நம்ம பத்திரமா பாதுகாப்பாக வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை நம்ம பாதுகாப்பாக வைக்கிறோம். ஆனால் நம்ம குழந்தைங்கள கண்டுக்கிடாமல் விட்டுருதோம். அப்படி செய்யக்கூடாது. குழந்தைங்க எல்லாருமே தேவன் தந்த உரிமை சொத்து, அதை நம்ம பாதுகாப்பாக வளர்க்கணும். அது ரொம்பவே முக்கியம். இதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க நம்ம அனிதா அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு பல முறை கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கு, அதாவது அபார்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஆனால் தேவன் இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க சந்தித்த சவால்கள் என்ன, அதை எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஆமா, இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களும் ஊர்ல இருந்தாங்க. இப்படி கேக்குறதுனால அவங்க காயப்படுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கருச்சிதைவு என்பது அநேகர் அமைதியாக சகித்துக் கொண்டிருக்கிற மிகவும் தனிப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த அனுபவமாகும். அனிதா தோரட்டும் இந்த விஷயத்தை பற்றி நன்கு அறிந்திருந்தார். ரொம்பவே வேதனையா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, என்னோட அலட்சியம்தான். என்னால எதுலயுமே கவனம் செலுத்த முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி ரெகுலரா எனக்கு பீரியட்ஸ் வர்றதில்ல. ரெண்டாவது எனக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுச்சு. அது 2 மாசமா இருந்தப்பதான் நடந்துச்சு. அந்த நேரத்துல நான் முன்னெச்சரிக்கையா தான் இருந்தேன். டாக்டர் கிட்ட போனப்போ எனக்கு எந்த வெற்றியும் கிடைக்கல. இந்த நேரம் அனிதாவிற்கு மிகவும் தனிமையை உணர்த்துகிற ஒரு நேரமாக இருந்தது. மேலும் வேதனை நிறைந்ததாகவும் தன்மேல் சந்தேகம் கொள்ளக்கூடியதாகவும் பதிலுக்காக காத்திருக்காததாகவும் இருந்தது. நாம மனுஷங்க தான். என் நண்பர்கள் எல்லாரும் குழந்தைகளை பத்தின பேச்சுக்கள் வர்றப்ப எல்லாம், அதாவது நண்பர்கள் வட்டாரத்துல குழந்தைகளை பத்தின பேச்சுக்கள் வரப்ப எல்லாம் நான் ரொம்பவே வருத்தப்படுவேன். மனசெல்லாம் ரொம்பவே வலிக்கும். ஆமா, வீட்டுக்கு வந்து கணவர்கிட்ட அழுதுகிட்டே இருப்பேன். அந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப கடினமா இருந்துச்சு. இந்த காரணத்தினாலேயே நான் எங்கேயும் போறது கிடையாது. ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் அனிதா எல்லாவற்றையும் பயணத்தில் வைத்தார். அவரால் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார். 4 இருந்து 5 வருஷம் வரைக்கும் IVF போன்ற எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு பார்த்தேன். செவ்வாய் தோசை இருக்குன்னாங்க, நிறைய செலவாச்சு. அங்கோலா போனோம், மும்பைக்கு போனோம். ஒரு கட்டத்துக்கு மேல நான் விரக்தி ஆயிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கடினமான நேரங்களில் தேவனுடைய வாக்குறுதிகளும் பைபிள் சம்பவங்களும் மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் வலிமையின் பிறப்பிடமாகவும் இருந்தது. பைபிள்ல இருக்கிற ஒரு வசனம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே. தான் உன் தேவன் என்று அன்னாளை பற்றி வாசிச்சப்ப அன்னாள் வாழ்க்கை எடுத்துக்காட்டா இருந்துச்சு. எலிசபெத்துக்கு குழந்தை இல்லாத விஷயத்த நான் படிச்சப்போ எப்படி தேவன் அவளோட வாழ்க்கையில யோவானை கொண்டு வந்தாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சது. அங்கதான் எனக்கு நம்பிக்கை வெளிச்சம் கிடைச்சிச்சு. சாராள் வாழ்க்கையில தேவன் எப்படிலாம் அற்புதம் செஞ்சாருன்னு பார்த்தப்போ இவங்க வாழ்க்கையில தேவன் செஞ்ச அற்புதம் என்னுடைய வாழ்க்கைக்கும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு. 12 வருடங்களாக நீண்ட ஒரு காத்திருப்புக்கு பிறகு அனிதாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். 2009 தேவனின் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. ரோயல் என் வயித்துல இருக்கான்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே, 12 வருஷம் கழிச்சு எனக்கு நீங்க தந்த என் மகனுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு தேவன் கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, நீங்க தந்த மகனை நான் உங்க ஊழியத்துக்காக அவனை பயன்படுத்துவேன்னு சொல்லியிருந்தேன். சிறு வயதிலிருந்தே அனிதா தன்னுடைய மகனை தேவனுடைய கட்டளைகள் மற்றும் கற்பனைகளை சொல்லியே அவர் வளர்த்தார். ரோயல் பிறந்த முதல் நாள்ல இருந்தே நாங்க தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆராதனைகள் கேட்கிறது, பாட்டுகள் பாடுறது. ஆமா, ரோயலுக்கு தாலாட்டு பாடுறது, தேவனுடைய பாட்டுகளை மட்டும்தான் பாடுவேன்.
சண்டே கிளாஸ்ல தான் நான் அதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அதை நான் ரோயலுக்கு பாடி காட்டுவேன். இன்றைக்கு தன்னுடைய மகன் மற்றவர்களுக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு போவதை பார்க்கின்ற பொழுது அனிதா மிகவும் பெருமையாக உணர்கிறார். அவனுக்கு 11 வயசு இருந்தப்போ அவனோட முதல் பிரசங்கத்தை சத்தீஸ்கர்ல தான் செஞ்சான். அங்க 3000 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு 2வது அழைப்பு 13 வயசுல தான் வந்தது. மறுபடியும் சத்தீஸ்கர்ல இளைஞர் கூட்டத்துக்காக அங்க இருந்தவங்க கூப்பிட்டாங்க. அங்க ரோயில் அந்த கூட்டத்துல 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணான். அதுக்கப்புறம் போன வருஷம் ரோயில அம்பாலாவுல கூப்பிட்டாங்க. அது ஒரு இனாகிரேஷனா இருந்தது. அங்க கிறிஸ்மஸ்ல ரோயில் பிரசங்கம் பண்ணான். அதுக்கப்புறமா ஜங்கல்பூர்ல இருந்து இளைஞர் கூட்டத்துக்காக ரோயிலுக்கு இன்னொரு அழைப்பு வந்துச்சு. அதனால அங்கேயும் கூட ரோயில் போக போறான். ரோயலோட சேனல் பேரு ஹவுஸ் ஆஃப் த லார்ட் மினிஸ்ட்ரி ஆகும். அதுல ரோயல் தன்னோட பிரசங்கங்கள் எல்லாம் போடுவான். இப்போ ரோயலுக்கு 15 வயசு ஆகுது. தேவனோட கிருபையில அவன் 10வது படிச்சிட்டு இருக்கான். அனிதாவின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் அவரால் வார்த்தையால் விவரிக்க முடியவில்லை. நடக்கவே முடியாதவைகளை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் மிகவும் நன்றி உள்ளவராக இருக்கிறார். நான் தேவனுக்கு நன்றி சொல்லணும்னா சொல்றதுக்கு எனக்கு ஒரு வார்த்தையும் கிடையாது. ஒருவேளை நன்றி சொல்றதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு கம்மியானதுதான். நான் உண்மையா மன நிறைவோட ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். என்னை தனக்காக அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்காகவும் ஒரு தாயாக வாய்ப்பு தந்ததுக்கு என் தேவனுக்கு மனம் நிறைந்த நன்றியை சொல்றேன். இம்மட்டுமாக வழி நடத்தின தேவனுக்கு கோடா கோடி நன்றி. நன்றி அனிதா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுடைய சாட்சியின் மூலமாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, உங்கள் மகனை நீங்கள் நல்ல விதத்தில் வளர்த்ததுக்காகவும் ஊழியத்தில் பயன்படுத்துறதுக்காகவும் நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். நம்ம நிறைய நேரம் குழந்தைங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது கிடையாது. ஆனால் அனிதாவுடைய சாட்சியை பார்த்ததுக்கப்புறமா குழந்தைங்க எல்லாருமே தேவன் தந்த ஒரு உரிமை சொத்து அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. தேவன் நமக்கு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தந்திருக்கிறார். எல்லாருக்கும் இது கிடைப்பது கிடையாது. நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவ ரீதியாக எப்படியாவது ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ மெனக்கட்டுறாங்க தெரியுமா? ஆனால் பைபிள் நமக்கு சொல்லுது, நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக கேட்பதற்கும் மேலாக அவர் செய்கிறார், தருகிறார் அப்படிங்கிறத பைபிளில் நம்ம பார்க்குறோம். நம்ம பிள்ளைங்களை பற்றி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணுறாங்க, சரியாகவே படிக்க மாட்டேங்கிறாங்க, சொன்னபடியே கேட்குறதில்ல, இப்படி தான் நம்ம கவலைப்படுறோம் இல்லையா? ஆனால் அவங்க தான் தேவனுடைய உரிமை சொத்தாக இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருண்டு போய் தானே இருக்கும். நம்ம வாழ்க்கையை முழுமை அடையாது இல்லையா? நான் பைபிளில் இருந்து வசனங்களை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இந்த சம்பவத்தை நம்ம சண்டே கிளாஸில் கேட்டிருப்போம், ஆலயங்கள்லாம் கேட்டிருப்போம். அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. அவங்க ஜெபிக்கும்போது, எனக்காக நீங்கள் ஒரு குமாரனை கொடுத்தீங்க அப்படின்னா உமக்கே நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தேவன் அவங்களுக்கு ஒரு குமாரனை கொடுக்குறாங்க. உடனே அன்னாள் தேவன் கிட்ட சொன்ன மாதிரியே அந்த குமாரன் பால் குடிக்கிறத மறந்த உடனே ஆலயத்தில் கொண்டு விட்டுருந்தாங்க. சாமுவேல் ஆலயத்திலே தான் அவங்க வளர்ந்தாங்க. ஆனால் சாமுவேலுக்கு அப்புறமாலும் இவங்களுக்கு 3 மகன்கள் 2 மகள்கள் பிறக்காங்க. மொத்தம் 6 குழந்தைகள் அன்னாளுக்கு இருக்காங்க. அதாவது குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு பெண், முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு பெண் 6 குழந்தைகள் தேவன் தருகிறார். தேவன் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிறவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய குழந்தைகளும் பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது தப்பு கிடையாது. ஆனால் முதலாவது நம்ம தேவனுக்காக நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அப்போது நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பத்தை பலுகி பெருக செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் எங்களுடைய ஆல் இண்டியா பிரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு பேரண்ட்ஸ், குழந்தைங்களை பத்தின கவலை உங்களுக்கு அதிகமா இருக்கா? பிப்ரவரி மாதத்துல பிரேயர் லைன்ல உங்களுக்காகவும் உங்க குழந்தைகளுக்காகவும் பிரேயர் செய்யப்படும். பிரேயர் லைன் டீம் CBN இந்தியா யூடியூப் சேனல்ல பிப்ரவரி மாதம் 8 மற்றும் 18ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு லைவும் வரப்போகுது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் குழந்தைகள் தேவன் தரக்கூடிய ஒரு உரிமை சொத்து அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். நம்ம சொத்துக்காக நிறைய வேலைகள் செய்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் குழந்தைங்க மட்டும் தேவன் தரக்கூடிய சொத்து. குழந்தை பாக்கியத்தை தேவன் தான் நமக்கு தராரு. அதை மட்டும் நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதனால் அவங்கள நம்ம ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வளர்க்கணும். இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்னாடி ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்க்கலாம். என்னுடைய பெற்றோர் நான் மருத்துவத்துறைக்கு போக விரும்புகிறார்கள், ஆனால் நான் ஊடகத்துறையில் போக விரும்புகிறேன். நான் என்ன செய்வது? இந்த கேள்வி கேட்டதற்காக மிக்க நன்றி. இந்த சந்தேகம் எனக்குமே இருந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதற்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தேவனுக்கு விருப்பமாக இருந்தால் அடைக்கப்பட்டிருக்க கதவுகளும் திறக்கும். தேவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா எல்லா கதவுகளுமே அடைக்கப்படும். அதனால் அவருடைய விருப்பம் என்னவோ நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வியை பார்க்கலாம். என்னுடைய மகன் எங்களுடன் வீட்டில் இருக்க விருப்பம் இல்லாமல் தனியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறான். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு மகன் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு அவருடைய விருப்பத்தின்படி தனியாக பிரிஞ்சிருக்கதும், அதே மாதிரி மகனை விட்டு அப்பா அம்மா அவங்களுடைய விருப்பத்தின்படி தனியாக பிரிந்திருப்பதும் வேதனையான விஷயம். அது இந்த விஷயத்தில் தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை தேவனுடைய விருப்பம் அதுதான் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய வழியில் குறுக்க போகாமல் அவங்களுடைய விருப்பத்திலேயே அவங்க வாழ விடுங்க. ஒரு பெற்றோராக சில சமயம் அந்த கடினமான முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் தந்துட்டோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு CNI ராஜ்கோட் குஜராத், சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச் ஆக்ரா, ஆல் சோல்ஸ் மெமோரியல் சர்ச் CNI ஃபட்டேகர் கண்ட், மற்றும் CNI சர்ச் பாத்பூர் ஃபரூக்காபாத் உத்தரப்பிரதேசில் இருந்து தேசிய சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது. புதிய வருடத்தில் இந்த புது பாடல்களை ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் CBN இந்தியா யூடியூபில் மட்டுமே கேளுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பாடல்களை பார்ப்பதற்கு CBN இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நீங்களும் இந்த சேவையில் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் CBNக்கு தாருங்கள். Give to CBN. குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம்.
இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. குழந்தை வளர்ப்பு தொடர பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருமே தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமை சொத்து அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம பத்திரமா பாதுகாப்பா ஞானமா வளர்க்கணும், அதையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அதற்காகவும் இப்போ நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். அந்நாள் ஜெபித்த அதே ஜெபத்தை போல நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய அந்த குழந்தை பாக்கியத்தை தேவன் தருகிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய உரிமை சொத்தாக வாரிசாக நீங்கள் எங்கள் குழந்தைங்களை தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. நிறைய நேரம் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் நல்ல வார்த்தை சொல்கிறது கிடையாது, நாங்கள் தர வேண்டிய மரியாதை எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது கிடையாது. ஆனால் நீங்கள் சொத்தாக தந்திருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் நல்ல முறையில் வளர்க்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் மரியாதை தர நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பைபிள் வசனங்களை நல்லபடியாக கற்றுக் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நல்ல ஞானமாக எங்கள் பிள்ளைங்க வளர நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் குழந்தைங்களை நாங்கள் தொந்தரவாக நினைக்காம அப்பா, நீ தந்த அந்த சொத்தை நாங்கள் நல்லபடியாக பாதுகாப்பாக வளர்க்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஞானத்தில் சிறந்து விளங்க உதவி செய்யுங்க. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. பலனை தாங்க கர்த்தாவே. எப்போதுமே உங்களுடைய கிருபை எங்கள் குழந்தைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அப்பா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா, மருத்துவ ரீதியாக என்ன குறைகள் இருந்தாலும் தகப்பனே, அது எல்லாவற்றையும் நீர் மாற்ற வல்லவர், உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, கண்ணீரோடே ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே. அப்பா, அழுகி பெருக நீங்கள் உதவி செய்யுங்க. பைபிளில் பார்க்குறோம், நீங்கள் நினைப்பதற்கு மேலாக நான் தருகிறேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்பா, குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே. கர்ப்பம் தரிக்க முடியாதபடி என்ன காரணமாக இருந்தாலும் தகப்பனே, நீர் அதை மாற்றி போடும். குழந்தை பாக்கியத்தை தாரும் கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். பால வயதின் குமாரர் அப்படிங்கிறது ஆண் பெண் 2 பேரையுமே தான் குறிக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப வெட்கப்படுவாங்க. ஒரு இடத்துல போய் பேசுகிறதுக்கு கூட ஒரு சின்ன பயம், தயக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம பார்த்த அந்த வசனத்தில் பார்க்குறோம், உங்களுடைய குமாரர் அல்லது குமாரத்திகள் எதிரிங்க கிட்ட பயப்படாமல் பேசுவாங்க அப்படிங்கிறத இந்த வசனத்தில் பார்க்குறோம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்ககிட்டயும் இதே மாதிரி பாடல்கள், சாட்சிகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அதுக்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. உங்களது நன்கொடைகளையும் நீங்கள் அனுப்பலாம். அதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற அது உதவியாக இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம அனிதாவுடைய சாட்சியை பார்த்தோம். குழந்தைங்க எல்லாருமே தேவன் தரக்கூடிய ஒரு உரிமை சொத்தாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய சாட்சியின் மூலமாக தெரிந்து கொண்டோம். அது மட்டும் இல்லை, பைபிள் வசனங்கள் மூலமாகவும் குழந்தைங்க நம்ம தேவனுடைய சொத்து அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புரிஞ்சிருப்பீங்க. இத்தோடு நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.